ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசன்ட் தமிழன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரஷ்யா உக்ரைன் போகிற பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளம் புயல் இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பண்ணி மக்களை சேவ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் பண்ணுவாங்க. இதே தான் இந்த ரெண்டு கண்ட்ரியும் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த போர் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க கண்ட்ரியை காப்பாற்றுறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லி அவங்க கண்ட்ரியில் இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டுருக்காங்க இந்த போர்னால. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தங்க விலை, பெட்ரோல் விலை இதெல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஏன் இந்த போர் வந்துச்சு, எதனால என்னத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த போர் வந்து நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து சோவியத் யூனியன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து ஒன்றா தான் இருந்தாங்க ரெண்டு கண்ட்ரியும். ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு உக்ரைன் வந்து தனி கண்ட்ரியாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் தனி கண்ட்ரியாக போனதுனால வந்து இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கவே இல்லை. உக்ரைன் வந்து நேட்டோவோட சேர விரும்புகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ரஷ்ய மொழி பேசுகிற மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டாக பிரியுது. ஸோ அங்கே இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு உக்ரைனிய மக்கள் வந்து ஐரோப்பியாவோட சேரதை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அதுவே கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைனிய மக்கள் வந்து அங்கே நிறையா ரஷ்ய மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்கனால அவங்க வந்து ரஷ்யா கூட நல்லா நெருக்கமாக இருந்தாங்க. ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா, அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட கடற்படை தளம் பார்த்தீங்கன்னா உக்ரைனில் கிரிமியாங்கிற ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகரில் வந்து இருந்துச்சு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நம்ம உக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா நேட்டோவில் போய் சேர்ந்துட்டா, ஸோ இவங்க கடற்பாத்திரத்துக்கும் பாதிப்பு, ரஷ்ய மொழி பேசுகிற மக்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற நினச்ச ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட படையினரை அனுப்பி உக்ரைனில் இருக்கிற கிரிமியா, உரிஷா அப்படிங்கிற ரெண்டு ஸ்டேட்டை வந்து 2014 ஆண்டு வந்து அதை வந்து கைப்பற்றிடுறாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அந்த வாக்கெடுப்பில் பார்த்திங்கன்னா ரஷ்யா கூட சேரதான் அங்கே இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லி வாக்கெடுப்பில் வருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ஓட்டு போட்டதுனால அந்த ரெண்டு ஸ்டேட்டையும் பார்த்திங்கன்னா கூட வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்கெடுப்பு வந்து சமூக சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய கண்டங்கள் வந்து நிறையா சாங்ஷன்ஸ் வந்து ரஷ்யா மேலே விதிச்சாங்க. பிறகு பார்த்திங்கன்னா 2022 ஆண்டு மீண்டும் உக்ரைன் பார்த்திங்கன்னா நேட்டோவோட சேரக்கு வந்து முயற்சி பண்ணாங்க. ஸோ அப்படி முயற்சி பண்ணும்போது 24 பிப்ரவரி 2022 முழு போர் தொடங்கிருச்சு. ஸோ ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் தொடுத்து அங்கே இருக்கிற மாநிலங்களை வந்து கைப்பற்றிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். இது என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யா வந்து உக்ரைனாக இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ உக்ரைன் போய் நேட்டோ கூட சேர்ந்துட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து என்ன ஆகுன்னா, நேட்டோ அனுப்பினர் வந்து அங்கே வந்து போர் விமானங்கள், போர் கப்பல், போர் தளங்கள் அதெல்லாம் வந்து அமைப்பாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய மொழி பேசுகிற மக்கள் வந்து உக்ரைனில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி, ஸோ நீயாக தான் இருந்த தனிநாடாக போகிறேன்னு சரி போய்க்கோ அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ நீ போய் நேட்டோ கூட சேர்ந்தீங்கன்னா இதனால் வந்து நிறைய பிரச்சனை வரும், அதனால் வந்து சேராதீங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் மீறி உக்ரைன் சேரதுனால தான் வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே வந்து போர் தொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேட்டோ வந்து ஏன் உக்ரைனை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ நேட்டோ வந்து உக்ரைனை வந்து அவங்க டீமில் சேர்த்துட்டாங்கன்னா, ஸோ அவங்களோட அவங்களோட போலந்து அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அந்த ரஷ்யாவை ஒட்டியே இருக்குது. ஸோ அதுக்கு இடையில இருக்கிற ஒரே கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உக்ரைன் தான். ஸோ இப்போ சப்போஸ் ரஷ்யா ஏதாவது போர் தொடுக்குதுன்னா உக்ரைன்லேயே வச்சு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த உக்ரைனில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், உக்ரைனை வந்து நேட்டோவோட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரஷ்யா வந்து பல ஸ்டேட்ஸை வந்து பிடிச்சிட்டாங்க. அங்கே வந்து ஆல்மோஸ்ட் 60% இது பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. ஸோ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து அங்கே போய் பேசுகிறாரு. அவங்ககிட்ட சொல்கிறாரு, நம்ம சமாதானமாக போயிடலாம், அந்த போரை வந்து கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பிடிச்ச பகுதி வந்து எங்களுக்கு தான், ஸோ அவங்களுக்கு வந்து தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் வந்து நேட்டோ கூட சேரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஸோ அங்கே ரஷ்ய மொழி பேசுகிற மக்களுக்கு வந்து பாதுகாப்பும் கொடுக்கணும், பாதுகாப்பு உறுதி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஏரியாஸை வந்து எப்படி உக்ரைன் விட்டு கொடுப்பாங்க, அவங்களோட பகுதிகளை எப்படி விட்டு கொடுப்பாங்கன்னு தெரில. ஸோ ரஷ்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ சாங்ஷன்ஸ் வந்து ரஷ்யா மேலே விதிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து அதை சாங்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி
இவ்வளோ போர் செஞ்சு நிறையா போர் வீரர்களை வந்து இழந்திருக்காங்க. ஸோ இந்த போர் வீரர்களை இழந்ததுக்கு அந்த பகுதி வந்து எடுத்துக்கிறது தான் வந்து முறைன்னு ரஷ்யா வந்து நினைக்கிறாங்க. ஸோ உக்ரைன் வந்து இது எங்களோட நாட்டு பகுதி, நான் எப்படி விட்டு கொடுக்குறது, நீ போர் தொடுத்து எல்லா இடத்தையும் பிடிச்சிருவ அப்படிங்கிறதுனால வந்து இதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ 2 பேரும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை முடிக்கிட்டீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து தங்கம் இதெல்லாம் விலை வந்து உயரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கேருந்து ஆயில்ஸ் எல்லாம் வாங்குறதுனால நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மேலே வந்து நிறையா சாங்ஷன்ஸ் வந்து அமெரிக்கா வந்து நம்ம மேலே வச்சுருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த உறவு வந்து நல்ல உறவு வந்து இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இதெல்லாம் சரியாகணும்னா இந்த போர் வந்து முடிவுக்கு வந்தால் தான் வந்து எல்லாமே ஒரு அளவுக்கு சரியாகும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த போர் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ ஒன்றா ரஷ்யா விட்டு கொடுக்கணும், இல்லை உக்ரைன் விட்டு கொடுக்கணும். ஸோ இந்த 2 கண்ட்ரிக்குமே விட்டு கொடுக்குற நிலைமையில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நேட்டோவும் சேர்ந்து போர்க்களத்தில் குதிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது சமயத்தில் போர் வந்து தீவிரம் அடைஞ்சுன்னா என் பொதுமக்களும் இராணுவ வீரர்கள் இவங்கெல்லாம் தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ போர் முடிவுக்கு வந்துச்சுன்னா மக்கள் எல்லாருமே ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் வந்து இப்படி அடிச்சுக்கிட்டு இந்த நாடு வந்து இப்படி ஆகிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதிலிருந்து விடிவு வரணும்னா இந்த போர்களெல்லாம் முடிச்சு வைக்கணும். ஸோ மொத்த கண்ட்ரியுமே சேர்ந்து இந்த போரை நிறுத்துங்கன்னு அவங்க கிட்ட டிமாண்ட் பண்ணலாம். ஸோ அவரோட ரிக்வெஸ்ட்டை என்னன்னு கேட்கலாம். ஸோ அது எதுவுமே பண்ணாமல் அதை நம்ம கலந்து போகிறதுனால தான் வந்து அந்த பிரச்சனை வந்து பெருசாகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.